பார்வதி எனக்கு பிடிக்கல, அவங்க விளையாடுறது ஆக்சுவலா அவங்க மக்களோட கருத்தை பொறுத்த வரைக்குமே அந்த பொண்ணு நல்லா விளையாண்டுட்டு இருக்கு உள்ள. அப்ப கேள்வி கேட்க ஒரு ஆள் உள்ள வேணும். என்ன பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் நடந்த டாஸ்க்லயுமே வந்த கெஸ்ட் பார்வதிக்கு ஸ்டார் தான் தரல. நெகட்டிவோ பாசிட்டிவோ இந்த 1 month இந்த ஷோவை அவ தான் ரன் பண்ணிருக்கான்னுட்டாங்க. அது போதுமே. நான் ஆல்ரெடி வெளியில எவ்வளவு நெகட்டிவ் பாத்துட்டா, நீங்களாம் எவ்வளவு எனக்கு இப்படி நான் அதை இப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறேன். நான் கோடி கணக்குல நெகட்டிவ் பார்த்துட்டேன். இங்க என்ன 20-30 பேர் தானே இருக்கீங்க, உங்களை எல்லாம் சமாளிக்க முடியாதா? ஒரே டார்கெட் தாங்க, ஒண்ணு தான் நான் சொல்லட்டுமா, அவருக்கு பார்வதியை பிடிக்காது. ஓப்பனா சொல்லணும்னா என்னங்க பண்ணிட்டாங்க பார்வதி? அவங்க எனக்கு புரியல. கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. அவங்கள தூக்கணும்னா இவர் அந்த இடத்துல தெரியணும். இவர் தெரியணும்னா என்ன ஆகணும்னா அவங்கள டாமினேட் பண்ணி 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 எப்படியாவது அடிச்சு இப்படி கிள்ளி வெளியில எரிஞ்சிடணும். அவன் என்ன பண்ணான்னு நீங்க பாத்தீங்களா? இது ஒரு கேம், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. சபரிநாதன் தான் கேப்டன். எப்பவுமே லாஸ்ட் சீசனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வாரம் ராஜாங்கம் டாஸ்க் வச்சா செம்மையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அதுல இன்னும் நிறைய ஃபைட் வரும். கானா ராஜ்யத்திற்கும் தர்பீஸ் ராஜ்யத்திற்குமான முதல் போட்டி இசையா நடிப்பா. டீம் சண்டை வரதான் யோசிப்பாங்க. சண்டை வரதான் டிஆர்பி, சண்டை வரதான் வியூஸ். அப்ப நாங்க அதை தான் இறக்குவோம். அப்படி பாத்தீங்கன்னா சரி, இவங்க இதுக்குள்ள இருக்கிறதே வேஸ்ட், எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு யார சொல்லுவீங்க நீங்க? அரோரா, ரம்யா, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச டேலண்ட் வச்சு இருக்கிறதுனால எஃப்ஜே இருக்காரு. இல்லைன்னா மற்றபடி அவரும் ஒண்ணு கிடையாது. மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா பிரியா ரஞ்சித் அவங்கள சந்திச்சு பிக் பாஸை பத்தின நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாலே பிக் பாஸ்ல என்ன நடந்திருக்கு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பிக் பாஸ் பார்க்காதவங்க எல்லாம் உங்களை மாதிரி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து சீசன் 8 வரைக்கும் பிக் பாஸை பத்தின ஒரு பார்வை வேற மாதிரி இருந்தது. சீசன் 9 வந்ததுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில பிக் பாஸா எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ராங்கான தகவல்கள் வந்திருக்கு. பிக் பாஸே நடக்கக்கூடாதுன்னு நிறைய கட்சி தலைவர்கள்லாம் பிரச்சனை பண்ணவே ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த வாரம் பிரவீன் அவர்களை எவிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ போன வாரம் ஒரு அதிரடியா 4 பேர் உள்ள இறங்கி இருக்கிறாங்க, ஒயில்ட் கார்டு என்ட்ரியில இறங்கி இருக்கிறாங்க. ஸோ பிரவீன் வெளியே போனதும் நிறைய பேருக்கு வருத்தம் அளிக்கிறது. ஸோ நிறைய பேர் அவர் ஒரு ஸ்ட்ராங்கா விளையாடல அப்படிங்கிற கருத்துமே வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. ஆக்சுவலா பிரவீன் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் நான் இந்த சீசன்ல பார்க்கல. ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் பிரவீன். அது மட்டும் இல்லாம மல்டி டேலண்டட் பர்சன் பிரவீன் தான். நான் இது ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லியிருந்தேன் இந்த சீசன்ல. ஏன்னா எல்லார்கிட்டயுமே ஒரு டேலண்ட் இருக்கும். இப்போ எஃப்ஜே எடுத்துட்டீங்கன்னா பீட் பாக்ஸிங் நல்லா பண்ணுவாரு, அதே மாதிரி சாங்ஸ் நல்லா பாடுவாரு. கானா வினோத் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல கானா சாங்ஸ் பாடுவாரு, நல்ல பீட் போடுவாரு. இந்த மாதிரிலாம் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சபரிலாம் நல்லா ஆக்டிங் பண்ணுவாரு, மோனோ ஆக்டிங், அது மாதிரிலாம் நிறைய எல்லாருக்குமே நல்ல டேலண்ட் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் கலந்த ஒரு கலவையா தான் இருந்தார் பிரவீன். நீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதால பிரவீனால அதை பண்ண முடியும். டாஸ்கா இருக்கட்டும், அதை தாண்டி அவருக்குள்ள இருக்கிற டேலண்டா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு பிரவீனோடைய எவிக்ஷன் சேனல் டிசைட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பர்சனலா. ஏன்னா ஓட்டிங் வைஸ் நம்மளுக்கு அன்அஃபிஷியல்ல ஒருத்தர் கீழே இருப்பாங்க, ஆனா அவங்கள தூக்க மாட்டாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அந்த மாதிரி சீசன்ஸ்ல. இப்ப எஃப்ஜே தான் கீழே இருக்காரு அப்படின்னா எஃப்ஜே வேணும்னா அவங்க வச்சுப்பாங்க, தூக்க மாட்டாங்க. நம்ம அன்அஃபிஷியலை பாக்குறது எல்லாமே அன்அஃபிஷியல் தான். அஃபிஷியல்ல எப்படி இவங்க வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா எடுத்துடலாம். இதுதான் டிசைட் பண்றது. அப்படி பார்க்கும்போது அந்த ரீசன் ஏத்துக்க முடியல. மக்கள் ஓட்டு போடல, அதனாலதான் பிரவீன் வெளியில போயிட்டார் அப்படிங்கறதே ஏத்துக்க முடியல. அது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பிரவீன் ரொம்ப திறமையானவர். அவர் எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. தூங்கிட்டு இருந்த ரம்யா உள்ள இருக்காங்கன்னும் போதுதான் என்னால அதை ஏத்துக்க முடியல. தூங்கிட்டு இருக்க ரம்யா உள்ள இருக்காங்க. போன வாரம் எவிக்ஷன் நாமினேஷன்ஸை வச்சு பார்க்கும்போது தான் சொல்ல முடியும். அரோரா போன வாரம் நாமினேஷன் இல்ல, இருந்திருந்தா கண்டிப்பா பேரா வெளில போயிருப்பாங்க. துஷார் அண்ட் அரோரா போயிருப்பாங்க. அண்ட் துஷாருமே போற அந்த வாரம் தான் பயங்கரமா பேசினாரு, சண்டை போட்டாரு, அதெல்லாம் பண்ணாரு. இவ்வளவு நாட்கள் தேவைப்பட்டிருக்கு போல. ஆமா, இவ்வளவு நாள் அவங்க செட்டில் ஆகுறதுக்கே இத்தனை நாள் தேவைப்பட்டிருக்கு போல. எஸ், அது அவரே ஸ்டேஜ்ல சொன்னாரு. விஜய் சனா கிட்ட எனக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் சார், நான் இத்தனை நாள் பேசாம இருந்தேன், இப்பதான் 30 நாள் தான் சார் எனக்கு பேசுறதுக்கே எனக்கு அந்த ஒரு ட்ரிக்ஸே நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவருக்கு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே சொல்லிக்கிட்டே தான் இருந்தார். ஒரு வாரமும் விஜய் அவர்கள் சொல்லிட்டு தான் இருந்தாரு, நீங்க பேசுங்க,
லாஸ்ட் வீக் கூட பாத்தீங்கன்னா பேரா எழுப்பி சொல்லியிருப்பாரு, எங்க வீட்ல வந்து 2 பேர் இருக்காங்க, இவங்கதான் அது, ஏசி எல்லாம் கரெக்டா வருதா, கரெக்டா டிஃபன் எல்லாம் சாப்பிட்டீங்க, அந்த மாதிரிலாம் கேட்கும்போது ஆஸ் அ பர்சனா நம்ம விளையாட போயிருக்கோம், ஒரு கண்டஸ்டண்டா போயிருக்கோம்னா நம்மளுக்கு சுருக்குன்னு உரைக்கணும். கண்டிப்பா அது உரைச்சு நம்ம விளையாடணும். ஆனா அதுக்கு அந்த வீக் அவர் பண்ணாரு. அவர் சொன்ன அந்த திட்டின அந்த வீக் அவர் பண்ணாரு. பட் அவருக்குமே வந்து ஓட்டு இல்ல, அதனால அவர் வந்து எலிமினேட் ஆயிட்டாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. மேபி அவராவது சைலண்டா இருந்தாருங்க, இந்த வாரம் தான் பேசினாரு, எலிமினேட் ஆனாரு. ஆனா பிரவீன் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட பர்சனே இல்லையே. இல்ல என்ன காரணத்துக்காக பிரவீன் எடுத்திருப்பேன்? ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. ஏன்பா பிரவீனை எடுத்தீங்க? உள்ள விளையாடுறதுக்கு ஒரு பையன் இருந்தா, ஈவன் பார்வதி எடுத்தா கூட நம்ம வருத்தப்படுவோம். சில பேர் சொல்லலாம் பார்வதி எனக்கு பிடிக்கல, அவங்க விளையாடுறது பிடிக்கும். ஆக்சுவலா அவங்க மக்களோட கருத்தை பொறுத்த வரைக்குமே அந்த பொண்ணு நல்லா விளையாண்டுட்டு இருக்கு உள்ள. அப்ப கேள்வி கேட்க ஒரு ஆள் உள்ள வேணும், பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும், ட்ரிகர் பண்ண ஒரு ஆள் வேணும்னா அந்த வேலையை தானே அந்த பொண்ணு வந்திருக்கு. யாரு மூஞ்சியும் பார்க்கல. நானா இருக்கும்போது ஏன் பிரவீன் வெளியே போனது ஒரு பக்கம் வருத்தம், பார்வதியவே எல்லாரும் டார்கெட் பண்றதுக்கு காரணம் என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் நடந்த டாஸ்க்லயுமே வந்து வந்த கெஸ்ட் வந்து பார்வதிக்கு ஸ்டார் தான் தரல. மத்தபடி வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரியங்கா அவர்கள் வந்து ஓப்பனா சொல்லிட்டாங்க, அங்க இருந்தவங்க கிட்ட ஓப்பனா சொல்லிட்டாங்க, நெகட்டிவோ பாசிட்டிவோ இந்த 1 மந்த் இந்த ஷோவை அவதான் ரன் பண்ணிருக்கான்னுட்டாங்க. அது போதுமே. கண்டிப்பா வெளியே பார்வதி தானங்க தெரியுறாங்க. எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் பார்வதி பேர் தான். ஓப்பனா சொன்னா எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்காது. ஓகே, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தும் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் எனக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. செகண்ட் வீக் வந்து கொஞ்சம் இப்படி யோசிச்சு பார்க்கும்போது ஒரு பர்சனை எல்லாரும் டார்கெட் பண்ணும்போது அந்த பர்சன் மேல நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு அக்கறை வரும், பார்வை போயிரும். அந்த மாதிரி ஒரு பார்வை தான் வந்தது. அதுக்கப்புறமா யோசிக்கும் போதுதான் தெரியுது எல்லாமே ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. இது நெகட்டிவ் அடிச்சாலும் பரவாயில்ல, நான் நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார ஆளா இருக்கு. இப்போ லாஸ்ட் சீசன்ல எடுத்துட்டீங்கன்னா நெகட்டிவ் வருதுன்னு தெரிஞ்சா ஐயோ நம்ம மாத்திக்கணும்னு மாத்திப்பாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையவே கிடையாது. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வாரம் திட்டினாலும் பார்வதி எழுந்து அப்படி நின்னு அவங்க திட்டு வாங்கினாலும் அடுத்த வாரம் அவங்க வந்து அத ஒரு துளி கூட சேஞ்சிங் எதுல இருக்கும்னா கேம்ல இருக்கும். கேம்ல கத்துறதா இருக்கு அந்த மாதிரி. ஆனா மத்தபடி அவங்க கேரக்டர் வைஸ் நான் இப்படிதான், நான் யாருக்காகவும் இதை மாத்திக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு நான் இது உள்ள வரல. நான் ஆல்ரெடி வெளியில எவ்வளவு நெகட்டிவ் பாத்துட்டா, நீங்களாம் எவ்வளவு எனக்கு இப்படி, நான் அதை இப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறேன். நான் கோடி கணக்குல நெகட்டிவ் பார்த்துட்டேன், இங்க என்ன 20-30 பேர் தானே இருக்கீங்க, உங்களை எல்லாம் சமாளிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு தைரியம் அந்த பொண்ணுக்கு இருக்கு. அதனால அந்த பொண்ணு அதை எப்படி வேணாலும் கொண்டு போறாங்க. ஆனா அது ரசிக்கும்படியா இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. என்னுடைய கருத்து, ஆமா என்னுடைய கருத்து ரசிக்கும்படியா இருக்கு. அந்த ஒரு ஷோவோட ஃபார்மேட்டை கரெக்டா புரிஞ்சுட்டு விளையாடுறது அவங்கதான். அது நெகட்டிவ் ஐடியோ பாசிட்டிவ் ஐடியோ. சரி, இவங்க இதுக்குள்ள இருக்கிறதே வேஸ்ட், எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு யார சொல்லுவீங்க நீங்க? அரோரா, ரம்யா, அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச டேலண்ட் வச்சு இருக்கிறதுனால எஃப்ஜே இருக்காரு. இல்லைன்னா மத்தபடி அவரும் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்குமே இருக்க வருத்தம், அவங்க எல்லாம் உள்ள இருக்கும்போது பிரவீன் அனுப்பிட்டாங்களே அப்படிங்கிற அந்த கமெண்ட்ஸ்ல பார்த்தா பிரவீனை எதுக்கு எவைட் பண்ணீங்க? நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல அவருக்காக பேசுறாங்க, எதுக்கு பிரவீன் அனுப்புனீங்க? நாங்க பிக் பாஸே சில பேருக்காக தான் பாத்துட்டு இருக்கோம், அந்த மாதிரியான ஆட்களையும் வெளியே அனுப்பிட்டீங்களே, என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோ அவர்கிட்ட பிக் பாஸே பேசினாரு, பிக் பாஸ்க்கே தெரிஞ்சிருக்கு விளையாடுற பையனை வெளியே போறான் அப்படிங்கிறது பிக் பாஸ்க்கே தெரிஞ்சு பிக் பாஸ் பேசுறாரு, பிக் பாஸ் 9 தான் உங்களோட அடையாளம் அப்படிங்கிற மாதிரி. சோ இதுல இத்தனை பேர் நீங்க சொன்ன மாதிரி விளையாடவே இல்லை, அவங்க எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. அவங்க உள்ள இருக்கும்போது இப்ப திறமையான ஆட்கள் எல்லாம் எதுக்காக வெளியே அனுப்புறீங்க? என்னுடைய எக்ஸாக்டும் நீங்க சொன்னதுதான். எனக்கு ரொம்ப பெரிய மன கஷ்டம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு வாய்ப்புக்காக அவர் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி இங்க வந்திருக்காரு. அவருன்றது இல்ல, அந்த ஒரு வாய்ப்பு தேவைன்னு ஒரு கஷ்டத்தோட இருந்த அந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த வாய்ப்பு எவ்வளோ பெரிய விஷயம்னு. அரோரா மாதிரி ஆட்களுக்கு அது தெரியாது. அரோரா மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு அவங்க சொன்ன மாதிரி, ஏன்னா அவங்க வைல்ட் கார்டு கேட்கும் போது அதுதான் எழுதியிருந்தாங்க, எனக்கு மணி தேவை, ஃபேம் தேவை, அதனால நான் இங்க வந்து அவங்க வளர்ந்த நடக்கணும், அவங்க இருந்த அப்படி வளர்ந்தது, அவங்க பார்த்தது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. இவர் வந்துட்டு ஆரம்ப காலத்துல இருந்தே அதுதான் ஒரு மோனோ ஆக்டர், நான் ஒரு பீட் பாக்ஸ் சிங்கர் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் நிறைய விஷயம் பண்ணணும், ஒரு நாடகம் மூலமா தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தங்களை ஆதங்கங்களை வெளியே கொட்டுறாங்க. அந்த ஒரு வாய்ப்பு அவரை விட்டு போதுன்னும் போது அந்த கஷ்டப்படுறாரு இல்லையா, அவர் தான் உண்மையான பிக் பாஸை நேசிச்சு பிக் பாஸ் பிளாட்ஃபார்முக்கு வந்து அவரை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சு வந்திருக்காரு. அரோரா வந்து ஃபேம்காக இங்க வந்தேன்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப இந்த டேலண்ட் முக்கியமா ஃபேம் முக்கியமான்னு பார்த்தா இன்னைக்கு ஃபேம் தான் நிக்குது, டேலண்ட் நிக்கல.
அப்போ இத நம்ம எப்படி சொல்றதுன்னா, நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணி நீங்க பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு நீங்க ஒண்ணு சொல்லிட்டு இன்னொன்னு போய் நீங்க செஞ்சாலும் அங்க உங்களுக்கு ஓட்டிங் இருக்குன்றதுக்காக உங்களை உள்ள வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்குன்றதுக்காக உள்ள வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதாவது மத்த லாங்குவேஜ் பிக் பாஸ் எப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த லாங்குவேஜ் எல்லாம் நான் இந்த தமிழ் கூட கம்பேர் பண்ண நான் விரும்பல. ஏன்னா அதுல ஒரு விவசாயி கூட டைட்டில் வினர் ஆயிருக்காரு தெலுங்குல. கண்டிப்பா. சோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைனலுக்கு போற அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு தகுதி வந்து பிரவீனுக்கு இருக்கு. பிரவீன் ராஜ்க்கு வந்து ஃபைனலுக்கு நான் நிஜமாவே அவர் ஃபைனல் வரைக்கும் போவாருன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருமே அதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவருடைய அந்த அந்த ஆக்டிவான விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா இவர் ஃபைனல்ல இருப்பார்ப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அவ்வளோ இருந்துச்சு. பட் அது சட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்தது. சில பேர் வந்து அதை சொல்றாங்க லாஸ்ட் மினிட்ல தான் வந்து பிரவீன் ராஜன் மாத்தப்பட்டது ரம்யாக்கு பதிலா அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அதை வச்சு நம்ம பேச முடியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பிரவீன் அனுப்பினது வந்து அன்ஃபேர் தான். ஏன்னா அவர் இருந்திருந்தா இன்னும் நல்லா விளையாடி இருக்கலாம், இன்னும் நல்லா பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு முந்தின சீசன் 7ல எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் வர்மா வெளியில போயிட்டு திருப்பியும் வைல்ட் கார்ட்ல வந்து கண்டஸ்டன்டா மாறுவாரு. கண்டஸ்டன்டா மாறி திருப்பியும் விளையாடி திருப்பியும் வெளில போயிடுவாரு. ப்ளீஸ் நான் வந்து சேனலுக்கு வைக்கிறேன், தயவு செஞ்சு பிரவீன் ராஜ் அது மாதிரி உள்ள அனுப்புங்க. இல்ல நீங்க அதை சொல்றீங்க. நேத்து லாஸ்ட் மினிட்ல பிக் பாஸ் பேசும்போது பிரவீன் நீங்க இப்போ போகல அப்படின்னு சொல்லிடுவாரு நான் நினைச்சேன். நீங்க போகல, நீங்க உள்ளதான் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிருவாங்கன்னு நான் மட்டும் நினைச்சிருக்க மாட்டேன். எல்லாரும் அவரே அதைத்தான் நினைச்சிருப்பாரு. ஒரு நிமிஷம் அவரோட முகம் இப்படி போயிட்டு இப்படி மாறினது. சோ அந்த மாதிரி எல்லாம் நடந்துராதா அப்படிங்கிற ஒரு தாட் நீங்க தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு சீக்ரெட் ரூம்ல வச்சாவது ஏதாவது ஒண்ணு பண்ணியாவது கூட்டு வந்திருக்கலாம். இல்ல சீசன் 5ல கூட நான் அபிஷேக் நினைக்கிறேன் அவர் கூட திருப்பி உள்ள வந்தாரு. அந்த மாதிரி ஆட்களை உள்ள அனுப்பும் போது ஏன் இவரை அனுப்ப கூடாது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரியவே. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் அவர் ரொம்ப லவ் பண்ணி வந்தாருங்க. அந்த பிளாட்ஃபார்முக்காக என்ன வேணாலும் பண்ணாரு. கண்டிப்பா பிக் பாஸ் வாய்ஸ் முதற்கொண்டு அவர் அந்த வீட்டுல பேசினாருன்னா அது பிரவீன் மட்டும்தான். அப்ப அந்த மாதிரி ஆளை வந்து ஒரு பாலிடிக்ஸ்க்காக எடுத்தீங்களா இல்ல ஓட்டிங் வைஸா தான் வெளியில எடுத்தீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா குறிப்பிட்ட பர்சன் ஃபைனலுக்கு போகணும்னா பிரவீன் ராஜ் மாதிரி ஆட்கள் வெளியில எடுத்தாதான் போக முடியும்னு டிசைட் பண்ணதுனால மட்டும் பிரவீன் ராஜ் வெளில வந்தார் அப்படின்ற மாதிரிதான் நான் போட்ட கால்குலேஷன்ல நான் சொல்றேன். ஓகே, சோ மக்கள் மூலமா ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒருவேளை அவர் உள்ள மறுபடியும் வந்தா ரொம்ப சந்தோஷம், அவர் வந்து நல்லா விளையாடுவார். அப்படி வரலன்னா நோ ப்ராப்ளம். பிரவீன் ராஜ் வந்து மக்கள் மனசு எல்லாரோட மனசையுமே பிடிச்சிட்டாரு. கண்டிப்பா அந்த யூனிவர்ஸ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா அவர் தொடக்கூடிய எல்லைக்கு வந்துட்டு அவர் கண்டிப்பா போவாரு. திறமையை வந்து கடவுள் வந்து சும்மா விட்டுற மாட்டாரு. அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், பார்வதி பத்தி பேசலாம். பார்வதி அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் நடுவுல நடந்தது. பிரஜன் மேல போயிட்டு இப்படி கை வச்சுட்டாங்க அப்படிங்கிறது அது ஒரு மாதிரியா அவங்கள பேசினாங்க. சோ அது எல்லாராலையும் நல்ல முறையில எடுத்துக்க முடியல. அந்த பொண்ணுனாலே அதை ஏத்துக்க முடியல. வீட்டுல பாக்குறேன் என் அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பத்தி என் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும். எல்லாரும் என்னை ஜட்ஜ் பண்ணணும் அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் எப்படின்னு தெரியும் அப்படிங்கிற ஒரு நெத்தியில அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க. அது உண்மைதான். அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பெண்களுக்கும். பாக்குறவங்க எல்லாரும் நம்மளுக்கு கிரீடம் தூக்கி தலையில வைக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களது கருத்து? உண்மை அதுதான். ஏன்னா இப்ப உலகத்துக்கு நீங்க வந்து நான் நல்லவன் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க செயல் உங்களை காட்டும். உங்க செயல் எப்படி இருக்கோ அதுதான் உங்களை வெளிப்படையா வெளி உலகத்துக்கு காட்டுமே தவிர்த்து நான் நல்ல புருஷன், நான் நல்ல அப்பா, நான் நல்ல ஒரு சன் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால கிடையாது. சொன்னாரு இந்த வார்த்தை நான் சொல்றேன். அப்படி சொல்லிக்கிறதுனால நீங்க நல்லவர் கிடையாதுன்னு நான் சொல்றேன். அப்படி சொல்லிக்கிறதுனால நீங்க நல்லவர் கிடையாது பிரஜன். ஏன் நீங்க வந்து அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க சீரியல்லே நடிக்க முடியாதே. நீங்க சீரியல்லையோ எந்த படத்திலயோ ஹீரோயின் கூட நடிக்க முடியாதே. அது என்னுடைய தொழில் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இதுவும் உங்க தொழில் தான். இந்த ஷோக்கும் நீங்க உங்களுக்கு காசு கொடுத்துதான் நீங்க உள்ள வந்திருக்கீங்க. நீங்க உங்க ஃபேம்காக தான் இதெல்லாம் பண்றீங்க. ஒரே டார்கெட் தாங்க, ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லட்டுமா, அவருக்கு பார்வதியை பிடிக்காது. ஓப்பனா சொல்லணும்னா திவ்யா என்னங்க பண்ணிட்டாங்க பார்வதி? அவங்க வந்து கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. அவங்கள தூக்கணும்னா இவர் அந்த இடத்துல தெரியணும். இவர் தெரியணும்னா என்ன ஆகணும்னா அவங்கள வந்து டாமினேட் பண்ணி எப்படியாவது அடிச்சு இப்படி கிள்ளி வெளியில எரிஞ்சிடணும்.
சோ எப்பவுமே வந்துட்டு வாரத்துக்கு ஒரு டாஸ்க் வச்சு போன வாரம் வந்து ஹோட்டல் டாஸ்க் ஆகா ஓஹோ ஹோட்டல் டாஸ்க் வந்துட்டு வேற மாதிரி ஆகா ஓஹோன்னு பிச்சுட்டு போயிருச்சு. சோ இந்த வாரம் என்ன மாதிரியான டாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அந்த ரூல்ஸ் லாஸ்ட் சீசனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வாரம் ராஜாங்கம் டாஸ்க் வச்சா செம்மையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அதுல இன்னும் நிறைய ஃபைட் வரும். போன சீசன் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் தனியா பாய்ஸ் தனியா இருந்தாங்க. அப்போ ரெண்டு ராணி ஒரு ராணி ஒரு ராஜா தனித்தனியா வந்து அந்த நாட்டை ஆண்டது. அதுக்கான சண்டைகள் அதெல்லாம் நிறைய நடந்தது. இந்த வாட்டி வந்து சிங்கிள் தான். சோ யாரு ராஜாவா இருக்க போறா, யாரு ராணியா இருக்க போறாங்க, யாரெல்லாம் வந்து சோல்ஜர்ஸா இருக்க போறாங்க, இது எப்படி கொண்டு போறாங்க. மெயினா எனக்கு தெரிஞ்சு பிரஜனை ராஜாவா போட்டு பார்வதியை ராணியா போட்டா எப்படி இருக்கும்? நம்மளே ஹிண்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. சோ நல்லா தாங்க இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். ஆமா. அப்ப பார்வதி ஒண்ணும் சலிச்சவங்க கிடையாது. சாண்ட்ராவுடைய ஆக்ஷனை பார்க்கணும், ரியாக்ஷனை பார்க்கணும், திவ்யாவுடைய ரியாக்ஷனை பார்க்கணும், பிரஜன் எப்படி வந்து அவங்கள ஹேண்டில் பண்றாருன்னு பார்க்கணும். ஏயா நீ தானே சொன்ன அந்த பொண்ணு மேல, அப்ப நீ அந்த பொண்ணு கூட இரு, அந்த பொண்ணு ராணியா இருக்கட்டும், நீ ராஜாவாயிரு. எனக்கு இப்பயே சந்தேகம் ஆயிடுச்சு, பிக் பாஸ் டீம்ல நீங்க ஏதோ வேலை பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சு. இது ஒரு என்ன சொல்றதுன்னா, இப்ப நம்ம லாஸ்ட் வீக் நடந்ததை வச்சுதான் இதை சொல்றது நானு. இப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ அந்த பொண்ணை மட்டம் தட்டி பேச முடியுமோ, அவ்வளவு அசிங்கப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளவு பேசினேன். அந்த உங்களுக்கு நான் பேசலங்க, அந்த பொண்ணு திருப்பி பேசவே. அதுதான் சொல்றேன், நம்ம கர்மா இஸ் a boomerang. கண்டிப்பா அடிக்கும். ஏன்னா டீம் வந்து சண்டை வரதான் யோசிப்பாங்க, சண்டை வரதான் டிஆர்பி, சண்டை வரதான் வியூஸ். அப்ப நாங்க அதை தான் இறக்குவோம். அப்படி பாத்தீங்கன்னா பிரஜனை ராஜாவை போடுங்க, பார்வதி ராணியா போடுங்க. கண்டிப்பா. அப்ப கண்டிப்பா இந்த வீக் ஃபயரா இருக்கும். கண்டிப்பா. அப்ப நீ எப்படி அந்த பொண்ணு கிட்ட பேசாம இருப்ப? ராணி கைய புடிச்சு நடந்து கூட்டு போங்கன்னு சொல்லுவாங்களே, என்ன பண்ணுவ? போய் தானங்க ஆகணும். பண்ணு. கண்டிப்பா. அப்ப தெரியும் யாரு ஸ்ட்ராங் யாரு வீக் அப்படிங்கறது. கேமா பாரு, பர்சனலா அடிக்காத. அந்த பொண்ணு பர்சனலா பேசுது, பர்சனலா அடிக்குதுன்னு சொல்றாங்க. அதுல ஒரு பிளஸ் என்னன்னா, இப்ப வரைக்கும் அந்த பொண்ணு கேட்கவே இல்ல. சாதாரணமான பொண்ணா இருந்தா நம்மள என்ன மாதிரிலாம் இருந்தா என்ன நீ எப்படி அப்படி சொல்லலாம், அந்த இடத்துல சண்டை போட்டு அப்படி சொல்லலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீ யார் எனக்கு? நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? எனக்கு தெரியும், எங்க அம்மாவுக்கு தெரியும் என்னை பத்தி. நீ என்ன வேணா பேசு, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. கெத்துங்க, அவ்வளவுதான். சிம்பிள். அப்படிதான் இருக்கணும். உலகம் என்ன பேசுதுன்னு நினைச்சா நம்ம அழுதுட்டே படுத்துட்டே இருக்க வேண்டியதா மூலையில. கண்டிப்பா. உலகம் என்ன பேசுது, யார பத்தி பேசுது, என்ன மாதிரி பேசுது நம்ம யோசிக்க கூடாது. நம்ம எப்படி இருக்கோம், நான் கரெக்டான வழியில போறேன்னா நான் கரெக்டான வழி போறேன். இன்னைக்கு நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னா, அன்னைக்கு பார்வதிக்கு நான் சண்டை, அதாவது ஆப்போசிட்டா தான் பேசினேன். இன்னைக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னா என்ன ஃபெமினிசம்னு சொல்லுவாங்க. சொல்லின்னு போங்க. நீங்க எப்படி சபரிக்கு சப்போர்ட் பண்றீங்க, அப்ப நீங்க வந்து மேல் கண்டஸ்டன்ட் தானே சப்போர்ட் பண்றீங்க, அப்ப நீங்க மேலிசமா, நான் ஃபெமினிசம். அவ்வளவுதான். இப்ப சப்போர்ட் பண்ணிருக்கோம், வரும் கமெண்ட்ஸ், அதுக்கு நாங்க பதில் சொல்ல ரெடி. தட்டி விட்டு போக வேண்டியதான். கண்டிப்பா. ஒரு நாள் கமெண்ட் போடுவோம், 2 நாள் கமெண்ட் போடுவோம், என்ன 106 நாள் கமெண்ட் போடுவோம். அதுக்கு மேல என்ன பண்ணுவேன்? நான் அப்படிதான் பேசுவேன். தலைவர் விஜய் அது நெகட்டிவ், அது அசிங்கமா பேசுது, அது 18 கண்டென்ட் கொடுக்குது, கண்டென்ட் கொடுக்குதுல, அதை பாருங்கடான்ற. கண்டென்ட் கொடுக்கறத பாருங்க. இந்த 18+, 17+ எல்லா பிக் பாஸ் சீசன்லயே இருக்குது. நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், இப்ப இவ்வளவு பேர் நின்னு போராட்டம் பண்றாங்க வெளியில, 8 சீசன் எங்கேயா போயிருந்தீங்க எல்லாரும் கேக்குறேன். தெரியல. 7 சீசன் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு முரண்பாடு வரல. ஏன் கமல் சார் இருந்தாருன்னு வரலையா? கமல் சார் இருக்கிறதுனால யாரும் வந்து போராட்டம் பண்ணலையா? இப்ப இருக்க கட்சி தலைவர் யார் கம்ப்ளைண்ட் பண்ணி இது பேன் பண்ணு சொன்னாரோ அவர்கிட்டே கேக்குறேன். அவர் அங்கதான் நிக்கிறாரு, பிக் பாஸ் வீட் வாசல்ல தான் நிக்கிறாரு. எதுக்கு போனாருன்னு தெரியல. இப்ப தமிழக அரசு இதுக்கு வந்து ஒரு பெரிய இது எடுத்து எல்லாம் பண்ணணும். அது பெரிய ப்ராசஸ்ங்க. அடுத்த சீசன் வந்துரும் கண்டிப்பா. திருப்பியும் அப்ப வந்து நின்னுங்க. கண்டிப்பா. சோ அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கறது இப்பவே ஆர்வமா இருக்கு. என்ன நடக்க போகுது, யாரு என்ன பண்ண போறாங்கன்னு பாக்கலாம்.